Taste the Daily. செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அதில் புழு இருந்திருக்கு. வருஷமாக இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். இதுவரையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இதான் முத வேணும்னே பண்ணியிருக்காங்க. இது உயிரோட இருக்கு புழு, சமைச்சு உயிரோட இருக்கு. அண்ணனும் சொல்றாரு உயிர் இழந்து போய் இருந்தா பரவாயில்ல. வீடியோஸ் அதுக்கான பண்ணிருக்காரு. இவங்க கிரியேட் பண்ற விஷயம் இது. பொண்ணு எப்படிமா நீங்களே சொல்லுமா? இப்போ நீங்க கூட்டம் கொண்டா இந்த மாதிரி உங்க வீட்டு முன்னாடி 10 பேர் நின்று வேக வைத்த சிக்கனில் உயிரோடு புழு, குற்றச்சாட்டும் விளக்கமும். நடந்தது என்ன? சென்னை மேற்கு தாம்பரத்தை சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவர் முடிச்சூர் சாலையில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்று தனது குழந்தைகளுக்காக செட்டிநாடு சிக்கனை பார்சலாக வாங்கி சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்கு சென்று பார்சலை திறந்து பார்த்தபோது சிக்கனில் புழு ஒன்று உயிரோடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பார்சலை மீண்டும் கடைக்கு கொண்டு சென்று காட்டியதாகவும் இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கடை உரிமையாளர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சவுந்தரராஜன் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து இது தொடர்பாக போலீசிலும் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து இவரது உறவினர் என்று கூறப்படும் ரேவதி என்பவர் உணவு பாதுகாப்புத்துறைக்கும் போலீசிலும் புகார் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் கடையின் உரிமையாளர் ஊழியர்களை அழைத்து சென்று இரு தரப்பும் சமாதானம் பேசியுள்ளனர். புகார் கொடுக்கப்பட்டதால் கடையின் உரிமையாளர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துள்ளார். இந்த தவறு எப்படி நடந்தது என தெரியவில்லை. இருப்பினும் இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காது என்று எழுதி கொடுத்துள்ளனர். இருந்தபோதும் கடைக்கு சென்ற ரேவதி என்ற பெண்மணி தன்னோடு வந்தவர்களுடன் சேர்ந்து கடையை முற்றுகையிட்டுள்ளார். கடையின் உரிமையாளர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீதும் அவர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அந்த கடையில் நேற்று ஈவினிங் என்னோட சகோதரர் 5 மணிக்கு சிக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அதில் புழு இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு என்ன சார் இதில் புழு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கடையில் கேட்டிருக்காரு. கடையில் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியாங்க சரிங்க ஒரே பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகலைல்ல சாப்பிடலன்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு திரும்பவும் அதை வாங்கிட்டு வச்சு அடுத்த கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமருக்கு அந்த புழுவை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதையே பேக் பண்ணி க்ளீன் பண்ணி அதையே கொடுத்துருக்காரு. நாங்கள் அதை நாங்கள் கேட்டுட்டோம். அதை நாங்கள் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடையை எல்லாமே க்ளீன் பண்ணுறாரு. அந்த க்ளீன் ப்ராப்பர் வீடியோஸ் அதுக்கான ப்ராப்பர் வீடியோஸ் அவர் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவர் அதுக்காக எவ்வளோ கேஷ் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுக்க வந்தார். அதை நாங்கள் வேண்டான்னு சொன்னது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் அதுக்கான ப்ராப்பராக எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னது, இதுக்கான எல்லா வீடியோஸுமே வீடியோவாக எடுத்து தான் இது பண்ணியிருக்கோம். உடனே அவங்க ஆக்சுவலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. நிற்கும் போதே தான் அங்கேருந்து ஃப்ரிட்ஜில் ஓடாத ஃப்ரீஸ் ஆகாத ஃப்ரிட்ஜில் இருந்து அவ்வளோ சிக்கன்ஸையும் எடுத்துகிட்டு போய் அவர் அதை டிஸ்போஸ் பண்ணுறாரு. டிஸ்போஸ் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போவே கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கோம். போலீஸ் என்ன சொல்கிறாரு, வேண்டாம் இப்போ இதுக்கான ஆக்ஷன் நீங்கள் இங்கேருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான CSR எங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்கள் 6 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். 6 மணிக்கு அவர் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நாங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணலை. இதற்கிடையே விளக்கமளித்த உரிமையாளர் வேண்டுமென்றே இப்படி செய்வதாகவும் வேக வைத்து சூடாக கொடுத்த உணவில் புழு எப்படி வந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிட்டத்தட்ட 19 வருஷமாக இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். இதுவரையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இதான் முத வேணும்னே பண்ணியிருக்காங்க. இது வந்து பண்ணது நான் மனப்பூர்வமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி. அதனால் வேணும்னே பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி தான் வாங்கி பொறிச்சு அந்த சிக்கனில் அதில் புழு இருந்திருக்குன்றாங்க. அதான் நான் மறுக்கிறேன், புழு கிடையாது. அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை வாங்கி சாப்பிட்றேன் யாருக்குமே கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் வந்தாங்க, மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த தவறுதல் நடக்கா பார்த்துக்கிறோம். அப்படியே வேலைக்காரங்களே தவறு நடந்திருக்கலாம், எவ்வளோ தவறு இனியும் நடக்கா பார்த்துக்கலாம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாச்சு. அவங்களும் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்து இனிமேல் சுத்தமாக வச்சுக்கன்னாங்க. அதில் இருக்கும். இது கட்டுக்கதைங்க.
நான் 7 வருஷமா இந்த கடையில் சமைக்கிறாங்க. சமைக்கிறேன் சார். இந்த பாய் 10 வருஷம் 15 வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது. நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இந்த கடையில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வாங்கி கொண்டு போய் அவங்க 4 வருஷமா இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்னமா? புகார் கொடுக்க காரணம் என்னன்னா, திடீர்னு என்ன அவங்க 3 கடைக்கு ஏற்கனவே இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 3 கடை 4 கடையில் நாங்கள் சொன்னோம், அவங்க கேட்கலன்றதுக்காக 4வது கடை இங்கே என்ன எதனால எந்த காரணத்தினால சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து கொண்டு போய் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு வெந்த சிக்கனில் முண்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் இது எப்படி சார் நம்ப முடியும்? கடையின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள இந்த பெண்மணி சமீபத்தில் இதுபோன்று புகார் சொல்லியது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.